Welcome to Bio3D 10th Standard Lesson 14 Transportation in Plants and Circulation in Animals. இந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Trace the pathway followed by water molecules from the time it enter a plant root to the time it escape into the atmosphere from a leaf. இங்க இருக்கு பாருங்க ஆன்சர் ascent of sap. இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். இதுல ஒரு 4 ப்ராசஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்மாசிஸ், கேபிலரி ஆக்ஷன், அட்ஹிஷன், பொட்டிஷன், டிரான்ஸ்பிரேஷன், இந்த 4 வார்த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நமக்கு இந்த ரூட் ஹேர்ஸ் எங்க இருக்கும்? சாயில்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் ரூட் ஹேர்ஸ். இந்த சாயில்ல இருக்க தண்ணி வந்து எப்படி ரூட் ஹேர்ஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு போகுது, லீஃப் வழியா எப்படி அட்மாஸ்பியருக்கு போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப சாயில்ல இருக்க தண்ணி வந்து ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா ரூட் ஹேர்ஸ் உள்ள என்டர் ஆகுது. ஓகேவா? இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள என்டர் ஆக தண்ணியோட அளவு அதிகரிக்கும் போது ரூட் ஹேர்ஸ்ல ப்ரெஷர் ஆகும். ஓகேவா? இப்ப ரூட் ஹேர்ஸ்ல தண்ணி இன்க்ரீஸ் ஆகும்போது ரூட்ல என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரூட்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரூட்ல உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? புஷ் ஆயிட்டு மேல உள்ள ஸ்டெம்முக்கு போகணும். ஓகேவா? ஸ்டெம்முக்கு போகும்போது அங்க என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னா கேபிலரி ஆக்ஷன் நடக்குது. கேபிலரி ஆக்ஷன்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கீழே உள்ள தண்ணி இப்ப எங்க போகுது? மேல போகுது. மேல எது வழியா போகுதுன்னா ஒரு சின்ன ஸ்மால் டியூப் வழியா அந்த தண்ணி வந்து மேல ஏறணும். ஓகேவா? அதுதான் கேபிலரி ஆக்ஷன். கேபிலரி ஆக்ஷன் ரிசல்ட் இன் ரைஸ் அப் வாட்டர் அட் தி பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அடுத்தது தண்ணி கண்டுக்குள்ள போகும்போது அங்க என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அட்ஹிஷன். அட்ஹிஷன்னா ஒட்டிக்கிறது. யார் ஒட்டிப்பானா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பின்னி கணைஞ்சு ஒரு செயின் போல மாறிக்கும். செயின் போல மாறிக்கிட்டு அடுத்தது கொஹிஷன் அப்படின்னா அந்த சின்ன டியூப் இருக்கு இல்லையா, அதை விட தண்ணி மேல போகும். அந்த டியூப்ல என்ன பண்ணிக்கணும்னா உரசிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே மேல் நோக்கி. இப்ப தண்ணி மேல போகும்போது எந்த இடத்துலயுமே பபிள்ஸ் வந்து ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகாது. ஏன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அட்ஹிஷன் பொசிஷன் மூலமா வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து தண்டுல மூவ் ஆயிட்டு போகுது. அந்த தண்டுல இருந்து எங்க வருது பாருங்க? லீஃபுக்கு வருது. லீஃப்ல யார் இருப்பா? ஸ்டொமேட்டாங்கிற சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா வழியா தண்ணி என்ன பண்ணுது? எவாபரேட் ஆயிட்டு அட்மாஸ்பியரை போய் ரீச் பண்ணுது. அப்ப மேல அந்த டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல்லு நடக்கிறதுனாலதான் மேல லீஃபுக்கு போனோடனே ஸ்டொமேட்டா தண்ணியை வந்து எவாபரேட் ஆயிட்டு மேல அனுப்பதான் கீழே ரூட்டால என்ன பண்ண முடியும்? சாயில்ல உள்ள தண்ணியை சக் பண்ண முடியும். டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல்லுங்கிற ப்ராசஸ் நடக்கலன்னா கீழே இருக்க தண்ணி என்னாலே பண்ண முடியாது, மேலேயே போக முடியாது. நம்ம இந்த லெசன்ல அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னர் கொஸ்டின் என்னன்னா, why does mammalian RBC lack of cell organelles and nucleus? அதாவது நம்மளுடைய mammalian RBC பார்த்தோம்னா மெச்சூர் ஆகும்போது அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் மறைஞ்சு போயிடுது. ஓகேவா? அது வந்து ஒரு குறைபாடு கிடையாது. அந்த செல் தானாவே அதோட பணியை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிடும். அந்த ஆர்பிசி செல்லு. செல் ஆர்கனல்ஸ்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், இதெல்லாம் சொல்றோங்க. இதுதான் செல் ஆர்கனல்ஸ். அந்த மாதிரி எதுவுமே எதுக்குள்ள இல்லைன்னா ஒரு மெச்சூரான ஆர்பிசிக்குள்ள இருக்காது. அது எல்லாமே ஆர்பிசி யங் ஸ்டேஜா இருக்கும் போது இருக்கும். மெச்சூர் ஆகும் போது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்படி மறையறதுனால அந்த ஆர்பிசிக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன் கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல மமேலியன் ஆர்பிசி லேக் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இல்லாம போனதுனாலதான் அந்த செல்லுக்கு என்ன வடிவம் கிடைச்சிருக்கு? ஆர்பிசிக்கு என்ன வடிவம் கிடைச்சிருக்குன்னா அந்த பைகான்கேவ் ஷேப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? செல்லு வந்து நடுல வந்து ஒரு மாதிரி தட்டையா தெரியும் இல்லையா, நடுல அழுத்துற மாதிரி அந்த பைகான்கேவ் ஷேப் கிடைச்சிருக்கு. அந்த பைகான்கேவ் ஷேப் கிடைச்சதுனால செல்லுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். உள்ள சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் போது அந்த ஆர்பிசியால அதிகமான ஆக்சிஜனை பைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, செகண்ட் பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா லாஸ். மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஆக்சிஜனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால அந்த ஆர்பிசி வந்து லங்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய முழு ஆக்சிஜனையும் என்ன பண்ணுது? நம்ம உடம்புல உள்ள டிஷ்யூக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அப்படியே வாங்குற ஆக்சிஜனை அப்படியே கொடுக்குது அதிக அளவுல. மூணாவது பாருங்க, லாஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரஃப் ஸ்மூத் ரெண்டு இருக்கும். ஸோ அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாததுனால ஆர்பிசிக்கு என்ன கிடைக்குதுன்னா பிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. இந்த நேரோ கேபிலரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த சின்ன சின்ன டியூப்குள்ள அதால ஈஸியா உள்ள போயிட்டு வெளில வர முடியுது.